السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا كنتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علينا. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பு சொந்தங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் உது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தொழுகையினுடைய திறவுகோல் என்பது உதுவாக இருக்கிறது. நபிமார்கள் ஒவ்வொரு முறையும் உது செய்வது அவர்களுக்கு கட்டாயம். உது இன்றி அவர்கள் இருக்கக்கூடாது. ஆனால் நமக்கோ பொது ஜனங்களுக்கோ அவைகள் சுன்னத்தாக இருக்கிறது. உதுவுக்கென்று தர்த்தீப் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, முகம் கழுவியதற்கு பிறகுதான் கைகள் கழுக வேண்டும், அதற்கு பிறகு தலையை மசஸ் செய்ய வேண்டும், இறுதியாக கால்களை கழுக வேண்டும் என்கிற ஒரு தர்த்தீப், ஒரு ஆர்டர் இருக்கிறது. இந்த ஆர்டர் வரிசை பிரகாரம் செய்வது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவிடத்திலே கட்டாயமாக இருக்கிறது. ஹனஃபி வழியை சார்ந்தவர்களுக்கு இது சுன்னத், விரும்பத்தக்கது, விரும்பினால் இப்படி செய்யலாம், மாற்றியும் செய்யலாம் என்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் முழுமையாக உது செய்ய வேண்டும். அதில் அரைமுறையாக இருக்கக்கூடாது. ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்தபோது நாங்கள் மாலை தொழுகை கடந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவசரமாக உது செய்தோம். ரொம்ப வேகமாக உது செய்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தூரத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கால்களை கழுவுவதற்கு பதிலாக கால்களை சும்மா மசஸ் செய்கிற மாதிரி நாங்கள் தடவுனோம். ஏன்னா நேரம் நெருங்கிவிட்டது என்பதற்காக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரத்த குரலிலே சொன்னார்கள்: வைலுல் அகாப், குதிகால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது என்று 3 முறை சொன்னார்கள் என்கிற செய்தியை செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. மேலே சொல்லப்பட்ட இந்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலா ஸலாத்தி என்கிற இந்த வசனம், இது தொடர்பான பல கருத்துக்கள் இருக்கிறது. உதுவிற்கான ஆயத், உது கடமை என்பதற்கான வசனம் இது என்று சொல்கிறார்கள். இது தயம்மும் கூடும், ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லை என்று வருகிற பட்சத்திலே மண்ணை கொண்டு தயவு செய்ய வேண்டும், அது கூடும் என்பதற்கான ஆயத்தாக இது இருக்கிறது என்றும் சில இமாம்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஹைபர் போரின் போது ஒரே ஒருவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுகை மக்ரிப் தொழுகை இரண்டையும் சேர்த்து தொழுதார்கள் என்கிற செய்தியும் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. எனது உம்மத்துக்கள் உர்ரம் முஹஜ்ஜலீனாக வருவார்கள், அந்த அடையாளங்களை கொண்டு நான் அவர்களை எளிதில் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கோடிக்கணக்கான மக்கள் அந்த கியாம நாளிலே நிற்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று சொன்னால், இந்த உர்ரம் முஹஜ்ஜலீன் அப்படின்னா என்ன அப்படின்னா உது செய்த அந்த வெளிச்சம், அந்த ஒளி. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யார் தன்னுடைய ஒளியை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் உதுவை முழுமையாக செய்யுங்கள் என்று சொல்வார்கள். நம்முடைய பழைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா, உது செய்யும் போது பள்ளி வாசலே சட்டையோ ஜுப்பாவோ எல்லாவற்றையும் கழட்டி வைத்து விட்டு முழுமையாக தங்கள் அக்குள் வரைக்கும் கைகளை கழுகக்கூடிய காட்சியை நாம் பழைய ஆட்களிடத்திலே பார்த்துருக்கோம். இப்போதான் நமக்கு கொஞ்சம் வேகம் இருக்கிறது, அவசரம் இருக்கிறது. நாம் என்ன செய்யறோம்னா, வேகமாக எவ்வளவு தூரம் கழுக வேண்டுமோ அந்த பகுதி மட்டும் நாம் கழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் முந்தைய மக்கள் அப்படி அல்ல, நல்ல நீளமாக அதிகமாக அந்த எல்லையையும் தாண்டி கழுவக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி கழுகுவது என்பது சிறப்பு என்பது இந்த நபிமொழியில் இருந்து தெரிகிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நான் தொடும்போது காற்று பிரிவது போல எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி நான் முறையிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாற்றம் ஏற்பட்டாலோ அல்ல சப்தம் ஏற்பட்டாலோ தான் உது முறிந்து விட்டது என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் அது உது முறியவில்லை, எனவே அதற்காக நீங்கள் திரும்ப வேண்டாம் என்று சொன்னார்கள் என்கிற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு யஸீதுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரியிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழிக்க சென்றார்கள். இப்னு அப்பாஸ் என்கிற ஒரு சிறுவர் உது செய்வதற்காக தண்ணீர் பாத்திரம் கொண்டு வைத்தார். நபி தன்னுடைய தேவைகளை முடித்து விட்டு வருகிற போது
அந்த பாத்திரம், தண்ணீர் பாத்திரம் மிக அருகாமையில் இருந்தது. அதிக தூரம் நடக்கவில்லை, மிக அருகாமையிலும் இல்லை. ஒரு புத்திசாலித்தனமான தேர்வாக அந்த இடம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுத்தமெல்லாம் செய்து முடித்துவிட்டு இப்போது தண்ணீர் வைத்தது யார் என்று கேட்டார்கள். தோழர்கள் சொன்னார்கள், சிறு வயதாக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் காட்டினார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை தொட்டு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் குர்ஆன், இறைவா இவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கொடு என்று சொன்னார்கள். அந்த துஆவினுடைய பரக்கத்தினால் தான் திருக்குர்ஆனுடைய தலைமை விரிவுரையாளர் என்கிற அந்தஸ்திலே அவர்கள் இருக்கிறார்கள். தஹிய்யத்துல் உது என்கிற ஒன்று இருக்கிறது. உது செய்து முடித்தவுடனே ஒரு 2 ரக்காத் தொழுவது என்பது உதுவிற்கான காணிக்கை. இப்படி தொழுதால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற செய்தியை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. உதுவுடன் பள்ளியில் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருந்தார். பள்ளிக்கு போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது, அப்போ நம்ம உதுவோடு தான் இருப்போம். அப்போ முன்கூட்டியே தொழுகை எதிர்பார்த்து உதுவுடனே பள்ளியில் இருந்தார். அவர் தொழுகையில் இருப்பதை போல நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மொத்தத்தில் உது என்பது சுத்தம். சாதாரணமாக மார்க்க அடிப்படையும் தாண்டி ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு வாட்டர் மசாஜ் என்று மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு முஸ்லிம் முதியவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு விட்டது. அவரை அழைத்து கொண்டு ஒரு மாற்று மத வைத்தியரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போகிறாங்க. அப்போ அவர் கேட்டார், இவர் 5 நேரம் தொழுவாரான்னு கேட்டார். ஆமாம் தொழுவாங்க. அப்போ தொழுகை என்று சொன்னால் அவர் அங்க சுத்தி செய்வார் இல்லையா, முகம் கைகாலெல்லாம் கழுகுவார் இல்லையா? ஆமாம் கழுகுவார். அதை நாங்கள் உது என்று சொல்லுவோம். அப்போ அவர் அந்த வைத்தியர், மாற்று மத வைத்தியர் கேட்டாரா, அப்போ மிகச்சரியாக உது செய்தால் இவருக்கு பக்கவாதம் வந்திருக்க கூடாது என்று கேட்டார். உது என்பது வெறுமனே கை கால்களை கழுவது மாத்திரமல்ல, அது ஒரு மசாஜாக இருக்கிறது. உடல் உறுப்புகளை நன்றாக நீவி வேகமாக அதனுடைய சுத்தம், வெளிப்புற சுத்தங்களும் உள்ளே இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்துவதற்கான செயல்பாடுகளும் அந்த உதவிலே இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கிறது. கொரோனா என்கிற ஒரு பேரலை வந்ததற்கு பிறகு சுத்தம் பற்றி உலகமே பேசியது. ஆனால் அதற்கு முன்னரே இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. உது எவ்வளவு பெரிய சுத்தம்! கை கால்களை சுத்தம் செய்யாமல், முகம் போன்றவைகளை சுத்தம் செய்யாமல், உது செய்யாமல் வணக்கம் இல்லை என்கிற அடிப்படையை கொண்டு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் பொதுவோடு இருப்பதற்காகத்தான் அவர்கள் முயற்சிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் நல்ல ஒரு மார்க்க பற்றுள்ள தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் போது கூட ஒதுவோடு தான் கொடுப்பார்கள் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். எனவே ஒது என்பது மார்க்க கடமைகளுக்காக மாத்திரமல்லாமல் அது உடல்நலனுக்காகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தத்தஹிரின், அல்லாஹ் பரிசுத்தமான மனிதர்களை விரும்புகிறான் என்று சொல்கிறான். ஒது என்பது ஒரு பரிசுத்தம். எனவே இந்த ஒது என்கிற பரிசுத்தத்தோடு ஆன்ம பரிசுத்தத்தை மேற்கொண்டு இறைவன் விரும்பக்கூடிய பரிசுத்தமான மனிதர்களாக மாற முயற்சிப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.